நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னடா இப்படி வந்து நிக்கிற? சித்தி பேச்சு கேட்காம அவன் கூட ஓடி போனால உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுக்கிட்ட. இப்படி பரதேசி கோலத்துல வந்து நிக்கிறியாடா? இது தேவையா உனக்கு? நீ சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டுருக்க மாட்ட. வா சாப்பிடலாம். நான் சித்திய பார்க்கணும். சித்திய பார்க்கலாமா? நீ சாப்பிடுவா. சித்திய பார்க்கணும். என்ன விஷயம்? கண்ணனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? அவரை வெளியில கொண்டு வரணும்னா 85,000 ரூபாய் தேவையா இருக்கு. ஸ்வேதா, அம்மா ஏற்கனவே உண்மையில ரொம்ப கோபமா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, உன்னை இந்த நிலைமையில பார்த்தா ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. அம்மா வர்றதுக்கு முன்னாடி நீங்க இருந்து கிளம்ப. இல்ல, நான் சித்திய பார்க்காம போக மாட்டேன். அவங்க இங்க இல்லம்மா, அட்வொகேட் வீட்டுக்கு போயிருக்காங்க. கொஞ்ச நேரம் ஆகும் வரதுக்கு. நீ சாப்பிடுவா முதல்ல. வேண்டாம், எனக்கு சாப்பாடு வேண்டாம். எனக்கு பணம் தான் வேணும். நான் சித்திய பார்க்கணும். சரி, நான் ஃபோன் பண்ணி வர சொல்றேன். நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா? ஸ்வேதா வந்திருக்கா சித்தி. எனக்கு கண்ணு நல்லா தெரியும். வீட்டை விட்டு ஓடி போனவ என்ன நம்ம உயிரோட இருக்குமா இல்லையான்னு பார்க்க வந்தாளா? சித்தி, எனக்கு 85,000 ரூபாய் பணம் வேணும். யார் நீ? என்கிட்ட எதுக்காக பணம் கேட்குற? என்ன சித்தி இப்படி பேசுறீங்க? கண்ணனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவரை வெளியில கொண்டு வரணும்னா 85,000 ரூபாய் பணம் வேணும். அவன் தான் முக்கியம்னா எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு போன. இப்ப எதுக்காக வந்திருக்க? இந்த பாரு, உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்ல. முதல்ல வெளியே போ. சித்தி, இந்த வீட்டுக்கு வந்தா எனக்கு என்ன மரியாதை கிடைக்கும் நல்லாவே தெரியும். நான் ஒன்னும் உங்களோட சொந்த கொண்டாட வரல. இந்த சொத்துல எனக்கும் பங்கு இருக்கு. பங்கா? சொத்துல பங்கு கேக்குறவ இந்த வீட்டு மானத்தை காப்பாத்துறதுலயும் பங்கு இருக்கு, தெரியுமா உனக்கு? அப்படின்னு எந்த சட்டத்திலயும் இல்ல. நான் இந்த வீட்டை விட்டு போகும்போது வெறும் கையோட தான் போனேன். இப்ப எனக்கு பணம் வேணும். அது கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. உன்னால மனசுடைஞ்சு ஒரு ஆசிரமத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் மேல உனக்கு உரிமை இல்லையா? உங்க அட்வைஸ் எல்லாம் எனக்கு தேவையில்ல. இப்ப எனக்கு பணம் கொடுக்க போறீங்களா இல்லையா? பணம் எல்லாம் கொடுக்க முடியாது. போடி வெளியே. சித்தி, சித்தி, உங்களுக்கு என்ன ஆச்சு சித்தி? அவ பண்ணதுல தப்புதான் சித்தி. அவ ஓடி போனது தப்புதான். அன்பால எல்லாத்தையும் திருத்துறவங்க நீங்க அவளை போட்டு இப்படி அடிச்சிட்டீங்களே. அவ ஏற்கனவே நொந்து போய் வந்திருக்கா சித்தி. அவ அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணா? தனக்கு இஷ்டப்பட்டவன கல்யாணம் பண்ணிட்டு போனா. இஷ்டப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்கிறது தப்புன்னு சொல்லல, நல்லவனா இருக்கணும். அப்ப நானே அவளை கல்யாணம் பண்ணி வைப்பேன். எப்படி வந்திருக்கா பாரு. நம்ம எல்லாரையும் விட்டுட்டு உங்க அப்பா ஆசிரமத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. யாரால? அவனால தானே. என்னதான் இருந்தாலும் நீங்க அவளை அடிச்சது தப்பு. ஆமாப்பா, நான் அடிச்சது தப்புதான். நான் எவ்வளவு பாசமா வளர்த்தேன், எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைச்சேன். எப்படி வந்து நிக்கிறான்னு பாரு. நான் கஷ்டப்பட்டு இப்ப பணம் கொடுத்தேன்னா அவ என்ன பண்ணுவா? அந்த கண்ணனை போய் வெளியே கொண்டு வருவா. நாளைக்கு அடிக்கடி பணம் கேட்டு இந்த வீட்டுக்கு அனுப்புவா. வேண்டாம், நான் அடிச்சது தப்பு. அவ அடி வாங்கிட்டு போனால ரோஷக்காரி. நீயே பாரு, ஒரு நாள் அந்த கண்ணனை திருத்தி இந்த வீட்டுல கொண்டு அந்த நிறுத்தல என்ன என்னன்னு கேளு.
வீட்டில் ஒரே தொல்லையா போச்சு. ஆவுன்னா மணி அடிக்கிறானுங்க. யாரு? ஓஹோ, மாசம் டெலிஃபோனை தொடச்சிட்டு காசு வாங்கிட்டு போற பொம்பளைங்களா? ஏமா ஒவ்வொரு மாசம் 1ஆம் தேதி வருவீங்க, இந்த மாசம் 25ஆம் வந்துட்டீங்க. 1ஆம் தேதி ஆனாதாம்மா எனக்கு செக் வரும். அப்பதான் உங்களை மாதிரி வேலைக்காரல நான் சம்பளம் தருவேன். அதான் பழக்கம். அங்கிள், நான் ஸ்வேதா. என்னது? சாரதா பொண்ணு ஸ்வேதாவா? என்னம்மா ஆள் உருவே மாறிட்டே. பாவம், ஏற்கனவே நீங்க ஏழை, கட்டிட்டு போன இடம் அதோட எளிமையான குடும்பம், சோத்துக்கு கஷ்டம் போல் இருக்கு. யாசகம் வாங்கிட்டு போலான்னு வந்தியா? இரு பாப்பாவை கூப்பிடுற. பாப்பா, யார் வந்திருக்கா பாரு. நம்ம எதிரி முகாம்ல இருந்து ஒரு நபர். சீக்கிரம் வா 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 வா. யாருன்னு தெரியுதா? அட, நல்லா உத்து பார், நமக்கு வேண்டியப்பட்ட முகம். ஆண்டி, என்ன தெரியலையா? தெரியலையே. என்ன பாப்பா இவங்களுக்கு தெரியலன்னு சொல்றேன்? எவ்வளவு பேர் பப்ளிக் ஃபிகர் அவங்க. சத்யா இட்லி கடை பிரைவேட் லிமிடெட் ஒன் ஆஃப் தி மேனேஜிங் டைரக்டர். இப்ப தெரியுதா? இப்ப தெரியல. ஜமீன் கண்ணு சம்சாரம், செங்கோட்டை ஜமீனோட வாரிசு. இந்த பார் சேரிட் பண்ண வந்து இறங்கி நிக்கிறாங்க. ஏன் பாப்பா ஒண்ணுமா தெரியல? சரியான சாரதா பொண்ணு ஸ்வேதா. இங்க என்ன விஷயமா வந்த? நான் பிரசாத் அண்ணாவை பார்க்கணும். பிரசாதா? அவ இல்ல. உஷாரா காரை பாக்குறியே, அது என் பர்சனல் யூஸுக்கு இருக்கு. உங்க அம்மா வச்சிருந்த லான்சர் காரு பீத்திக்கிட்டு இருந்தது. அந்த கார் எங்க மாப்பிள்ள வாங்கிட்டான். இப்ப அவன் தான் போறான் வரான். நான் பிரசாத் அண்ணாவை பார்க்கணும். எங்க வீட்டு வாசல் அழாத, எங்க பாப்பாக்கு பிடிக்காது. நீங்க அழகத பார்த்து நாங்க எப்படி சிரிச்சு சந்தோஷமா இருக்குமோ அதே மாதிரி நீ சந்தோஷமா இருந்தாதான் எங்க பாப்பாக்கு பிடிக்கும். எதுக்காக அவனை பார்க்கணும்? கண்ணனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவரை வெளியில வர வைக்கணும்னா 85,000 ரூபாய் தேவையா இருக்கு. சித்தி கிட்ட கேட்டு அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பணம் வேணும். நான் பிரசாத் அண்ணாவை பார்க்கணும். ஏமா, உனக்கு 85,000 ரூபாய் அவ்வளவு சாதாரணமா போச்சா? நாங்க என்ன நோட் அடிக்கிற மிஷினா வச்சுக்கிட்டு இருக்கோம்? சரி, தெரிஞ்ச பொண்ணா போயிட்டேன். நான் வேணா உனக்கு உதவி பண்றேன். அன்பளிப்பா உனக்கு ஒரு திருவோடு தரேன். அதை எடுத்துக்கிட்டு தெரு தெருவா பிச்சை எடு. ஆள் பார்க்க நல்லா அழகாதான் இருக்க, வறுமையிலும் அழகுன்னு சொல்லுவாங்களே, இதான் போல இருக்கு. உனக்கு நல்லாவே கலெக்ஷன் ஆகும். சீக்கிரமா வீட்டுக்கார மூட்டுக்கலாம். போயிட்டு வா, போயிட்டு வா. வேலு, உள்ள வர சொல்லு. வாமா, இரு. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு போல் இருக்கு. கவலைப்படாத, நேற்று ராத்திரி சாப்பிட்ட மிச்சம் இதெல்லாம் இருக்கு. பழையதும் பச்சை மிளகாவும் இருக்கு. சோக்கா இருக்கும். சாப்பிட்டு வா. எப்படி ஏதோ ஒரு பிச்சைக்காரிக்கு போட போறோம், அதை உனக்கு போட்டா எங்களுக்கு புண்ணியமானு கிடைக்க. வா 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 வா. நீ 85,000 ரூபாய் கேட்ட. இதுல 1,00,000 ரூபாய் இருக்கு. எடுத்துட்டு போய் சந்தோஷமா இரு. என்னடா, நம்மளையே முழுசா கொடுத்தா கூட 85,000 ரூபாய் கிடைக்காதே. இவங்க 1,00,000 ரூபாய் தராங்களே, இவ்வளோ பெரிய தொகையை தராங்களே. எப்படி இவங்க நன்றி விசுவாசமானதுக்கு அப்புறம் என்ன கைமாறு செய்ய போறோம்னு பாக்குறியா? ஒரு சின்ன கைமாறு. இதுல உன் கையெழுத்த போடு. இதா போடுமா.
என்ன எழுத போறேன்னு பாக்குறியா? வேற ஒண்ணும் இல்ல, இந்த பேனா அப்படி. இந்த சாரதா இல்ல இருக்க, அது மேல உங்க அம்மாவுக்கு எங்களுக்கும் பல வருஷமா கேஸ் நடந்துட்டு இருக்கு. அதே சாரதா இல்லத்து மேல நீ எங்க கிட்ட கடன் வாங்கினதாவும் நாங்க உனக்கு கடன் கொடுத்ததாவும் எழுத போறேன். போடு. சித்தி தீட்டு வாங்கன்னு பயப்படுறியா? அட நீ வேற, உன் புருஷனுக்கு ஆபத்து வந்துச்சு, இப்ப சித்திய பணம் கேட்ட, பணம் கொடுத்தது அவங்க சித்தி, அது எங்க பாப்பாவை கேட்ட, வெறும் 85,000 ரூபாய் கேட்ட, அது 1 லட்சம் எடுத்து கொடுத்துச்சு. இவ்வளவு பெரிய நல்ல மனசு கொடுத்து செவந்த கரங்கள். இத பாரு, இனிமே உன் வாழ்க்கையில நீ பாப்பா கிட்டதான் நன்றி விசுவாசமா நடந்துக்கணும். இனிமே அப்பா அம்மா விட்டு தள்ளு. என்னைக்கு உனக்கு கல்யாணம் ஆச்சோ இனிமே கணவனே கண் கண்ண தெய்வம்னு புருஷனை மனசை வச்சுக்கிட்டு கையெழுத்த போடு. வேற ஒண்ணு இல்ல பாப்பா, திடீர்னு 1 லட்சம் ரூபாய் பார்த்தோன்னா எப்படி செலவு பண்ணது புரியாம இருக்கு. நீ என்ன செய்யற, 85,000 ரூபாய் கொடுத்து உன் புருஷனை மூட்டுற. மீதி இருக்கிற பணத்துல உங்க மாமியார் ரோட்டு மேல இட்லி கடை போட்டிருக்காம, அதெல்லாம் வேணாம். பிசினஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணு. தள்ளு வண்டி வாங்கி வச்சுக்க, அதுல இட்லி சுட்டு போய். ஏன்னா ரோடுகள்ல போட்டா ஒரே ஏரியால தான் விற்க முடியும். அதை தள்ளு வண்டி வச்சுட்டு போனா தெரு தெருவா விற்கலாம். மிட் நைட் மசாலா தோசை போடு, மசாலா இட்லி சாம்பார் போடு. சைட்ல ஏதாவது சுண்டக்கஞ்சி வியாபாரம் சொல்றாங்க, அதை பண்ணு, நல்ல வருமானமா. இது எங்க சித்தியோட வீடு, இதை நான் யாருக்கும் விற்க விட மாட்டேன். உங்களுக்கு வேணா இது சாதாரண வீடா இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என் ரத்தத்தையும் சதையும் குலைச்சு கட்டின கனவு இல்லை. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நான் பிரிய மாட்டேன். எனக்கு 85,000 ரூபாய் பணம் வேணும். யாரு? சித்தி, என்னம்மா இவ்வளவு சொல்லி நீ கையெழுத்து போட மாட்டேற? பாப்பா, இது நமக்கு ஒத்து வராது. 1000 இருந்தாலும் சாரதா போட இல்லையா? அந்த திமுறும் வரட்டு கௌரவம் இதுக்கு இருக்கு. சரி சரி, நீ பணத்தை எடு, நம்ம கிளம்பலாம். நீ பேனா கொடுமா. இல்ல வேண்டாம், நான் கையெழுத்து போடுறேன். போடுறியா? போடு போடு. ஏம்மா கொஞ்சம் நிறுத்து. இது உன் ஒரிஜினல் கையெழுத்தா இல்ல டூப்ளிகேட் கையெழுத்தா? ஏன்னா உன் புருஷன் பெரிய ஃப்ராடுமா, அவன் கூட சேர்ந்து உனக்கு அந்த பழக்கம் வந்துருச்சோன்னு சந்தேகப்பட்டேன். கரெக்டா தான் போடுது, ஒரே மாதிரி இருக்குது. நீ படத்தை எடுத்துட்டு கிளம்புமா. இந்த கிளாஸ் எடுத்துட்டு போ. இது ஏழைங்க சாப்பிட்ட கிளாஸ், நாங்க சாப்பிட மாட்டோம்ப்பா. கிளம்பு கிளம்பு. போயிட்டு வரேன் ஆண்டி. மா, உன் கடை பக்கம் வந்தா சுண்டக்கஞ்சும் மசால் தோசையும் ஓசியில கொடுக்கணும். பிரசாது, நம்ம வக்கீல் தமிழ் சொன்னார்ல, சாரதாவோட பசங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டா கோர்ட்டு கேஸுக்கு போகாமலே வீடை கைப்பற்றலான்னு. அதோட முதல் படிதான் அந்த ஸ்வேதாவோட கையெழுத்து. எப்படியோ கையெழுத்து வாங்கிட்டோம். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் சொல்றா பாப்பா. அவனை சந்தோஷம் சொல்ல சொல்லு, சொல்ல சொல்லு பாப்பா. பிரசாத், சந்தோஷம்னு சொல்லு. சந்தோஷம்தான். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இங்கதான்ப்பா.
மாமி மாமி என்னப்பா யோகி, இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன விசேஷம்? சக்தி 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டா. அப்படியா? சக்தி, சக்தி இத வரேன் மாமி. சொல்லவே இல்லையா அவ? அவ வீட்ல தான் இருந்தா. நான் தான் வெளியே போய் பேப்பர்ல பார்த்தேன். இந்த ட்ரெஸ் அவளுக்கு கொடுத்துருங்க. நீ அவகிட்ட கொடுக்கப்படாதா? நீ கொடுத்தனா அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா. மாமி எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசலாமா? கொடுத்துருங்க. என்ன மாமி? இந்தா நீ +2 பாஸ் பண்ணதுக்கு. தேங்க் யூ. இந்தா. சக்தி, உங்க அப்பா கூலா இருக்காரு, போய் ஸ்வீட்டை கொடு. சொன்னா கேளுடி. போ போமா சக்தி, போ. அப்பா ஸ்வீட் எடுத்துக்கோங்கப்பா. அப்பா எடுத்துக்கோங்கப்பா. அப்பா நான் செஞ்சதெல்லாம் தப்புதான்ப்பா. அது எனக்கு நல்லா புரியுதுப்பா. இனிமே இதெல்லாம் பண்ண மாட்டேன்ப்பா. தயவு செஞ்சு நான் மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. அப்பா இனிமே உங்க மனசு நோக்கிறபடி எதுவும் செய்ய மாட்டேன்ப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா, தயவு செஞ்சு ஒரு வார்த்தை பேசுங்கப்பா. பேசுங்கப்பா. நீங்க பேசலாம் என்னால தாங்க முடியாதுப்பா. ஒரே ஒரு வார்த்தை பேசுங்கப்பா. ப்ளீஸ், ஒரே ஒரு வார்த்தைப்பா. God bless you. ஏம்மா உன் மருமவ சுவேதா கண்ணை கசக்கி பிள்ளை பிள்ளைன்னு அழுதினா போச்சுதே. அம்மா நேரம் ஆகுது, எங்கதான் போயிருக்கான்? பாவண்டா அந்த பொண்ணு. புருஷங்காரன் ஜெயில இருக்கிறான், அவனை காப்பாத்தி எப்படியாவது வெளில எடுத்துட்டு வரணும்னு சொல்லிக்கின்னு அவங்க சித்தி கையில துட்டு கேட்க போய்க்குதோ என்னவோ. ஏன் சத்யா, என்ன அந்த பொண்ணு எல்லா பணத்தையும் காலி பண்ணிட்டு வர போகுது. பேசாம என்கிட்ட கொடுத்தா 4 பேர்ல ஊற போட்டு சாராயம் காய்ச்சி கல்லா கட்டி நானே ஒரு ஓனர் ஆயிருப்பேன். காசுமால ஆரம்போக்கு தொண்டைக்கு கீழே போனா அது மூத்திர தண்ணி. இவர் கல்லா கட்டி வர பேரல் வைப்பாராம். மூஞ்சே பாரு. ஏன் நைனா, என்னடா இங்க நடக்கிற பிரச்சனையெல்லாம் பாவம் ஜெயில அது இதுன்னு போய்க்கின்னு மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்குதே. எனக்கு ஒரு யோசனை தோணுது. சொல்லு. அந்த பொண்ணை ஒரு சேஞ்சுக்கு பெங்களூர் இஸ்திக்குன்னு போய் பல இடங்களை சுத்தி காட்டினா அது மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும்ல. என்னங்கிற? ராசா, நானும் பெங்களூர் பார்த்ததே இல்லடா, நானும் வரேன்டா. மூஞ்சில கையா வைக்க. நீ இன்னத்துக்கோசம் கூட்டின்னு போறேன்னு தெரியாதா? இந்த பாரு, ஒழுங்கா வீட்டுல இருக்கிறதுனா இரு, இல்லன்னா வீட்டை விட்டு தோத்திடுவேன். ஜாக்கிரதை. டுபாக்கு. அம்மா நீ சொல்லதும் கரெக்ட் தான். இதெல்லாம் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு. சத்யா பாவம், சூடா 2 பஜ்ஜி கொடு. ஒன்னும் குறைச்சல் இல்லை, வரம்போக்குங்க. இந்தா துண்ணு. டே கண்ணா, நீ போன வேகத்தை பார்த்தா ஒரு 6 மாசமாவது மாமியார் வீட்டில் இருப்பேன்னு நினைச்சா அதுக்குள்ள வந்துட்ட. எப்படி? எல்லாம் ஸ்வேதா தான் என்ன ஜாமீன்ல வெளியே எடுத்துட்டு வந்தது. எவ்வளவு பணம் செலவு பண்ண? 85,000 ரூபா. ஐயோ, 85,000 ரூபாய் நான் சொல்ல சொல்ல கேட்காம அந்த போலீஸ்காரன் கொடுத்து தண்டம் பண்ணிட்டாப்பா. ஏன் கண்ணு, எங்க இருந்து பணத்தை வாங்கின்னு வந்த? உன் சித்திக்க இல்லையா? பாவம் கண்ணு, அவ
அவங்களே ஏதோ இப்ப கஷ்டப்பட்டு நிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க கிட்ட போய் துட்டு வாங்கின்னு வந்தா? சித்தி பணம் கொடுக்கல. பின்ன வேற யார் கொடுத்தாங்க? பிரசாத் அண்ணன் கிட்ட தான் பணத்தை வாங்கினேன். பிரசாத்? அப்பனா பிரசாத் பணம் நம்ம பணம் தான் அது. ஓஹோ, என் பணத்தை வச்சுன்னு கொடுக்க மாட்டேங்கிறியா நீ? முதல்ல அந்த பேலன்ஸ் பஞ்சாயத்து எடு நீ. நான் கொடுக்க மாட்டேன். ஸ்வேதா, என்ன நம்பு ஸ்வேதா. இந்த பாரு, ஆரம்பத்துல ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நீ சொந்த நம்பல நானு. ஆனா ஜெயில விட்டு அடிச்சாங்க பாரு, ஒவ்வொரு அடிக்கும் நீ சொன்ன வார்த்தை ஞாபகம் வந்துச்சு. நீ அப்பவே சொன்ன இந்த மாதிரி சிட் பண்ணலாம் வேணான்னு. நீ சொந்த கேட்காம தான் நான் ஜெயில் வரைக்கும் போயிட்டேன். ஆனா ஜெயிலுக்கு போறது கூட ஒரு வகையில் நல்லதுதான் தெரியுமா? அப்பா சொல்றாங்க, அங்க ஒருத்தரை பார்த்தம்பா, இந்த தரைக்கு மொசைக்கெல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மொசைக் பாலிஷ் பண்றவரான். இப்படி பாலிஷ் பண்ணா ஒரு நாளைக்கு 300-400 லாபம் வருதான். 300-400னா மாசத்துக்கு கணக்கு பண்ணி பாரு, ஒரு 10,000 வரல. மாசத்துக்கு 10,000 வந்தா அப்புறம் நான் ஃப்ராட் பண்ண போறேன். ஏன் நம்ம இங்க இருக்கணும்? நிம்மதியா இருக்கலாம். நான் உன மகாராணிட்ட வச்சுப்பேன். நம்பு ஸ்வேதா, பணம் கொடு ஸ்வேதா. கொடுக்க மாட்டேன். அப்படியா? அம்மா நீயாவது சொல்லம்மா. மெய்யாலுமா கண்ணா சொல்றேன்? மெய்யாலும் தான், உங்களை சத்தியமா சொல்றேன். நான் திருந்திட்டேம்மா. என் தங்க, என் செல்ல, என் ராசா. ஸ்வேதா புள்ள தான் திருந்துறேன்னு சொல்லிடுல. குடுமா, புருஷனை விட பணமா முக்கியம். குடு கண்ணு, குடு. சொல்றாங்கல்ல, குடுத்துரு கண்ணு, குடுமா. கொடுக்க மாட்டாதே. பா நான் திருந்திட்டேன்னு உனக்கா தெரியுதாப்பா? சொல்லேப்பா. நான் ஜாமீனுமா, நீ கொடுக்கலாம். குடு குடு. வீட்டுக்கு பெரியவரே சொல்றாருல. எதுக்கு? சாராயத்தை குடிச்சு பணத்தெல்லாம் அழிச்சிடணும், அப்படிதானே? நான் கொடுக்க மாட்டேன். ஓஹோ, அப்போ நான் சாராயம் குடிச்சிருவானா? இந்த மூஞ்ச பார்த்து என்னையும் சந்தேகப்பட்டல நீ. அதான் ஒருத்தன் திருந்திட்டானா இதே மாதிரி டார்ச்சர் பண்ணுங்க. ஆனா திருந்த வரைக்கும் விடாதீங்க. நீ என்ன சந்தேகப்படுறதுக்கு அப்புறம் இனிமேல் நான் உயிரோட என்னவா பிரயோஜனம்? எங்க அது எங்க அது? அதான் குடுமா, நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். குடுமா. மாட்டேன். அம்மா விடுமா, என்ன சந்தேகப்பட எனக்கு அது அவமானம். நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். குடுமா. சரி, இருங்க இருங்க, நான் தரேன். அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. அந்த மொசைக்கான மெஷின் வாங்குவேன். சரி, 2000 ரூபாய் தரேன். அந்த மிஷினுக்கு அட்வான்ஸ் கொடுங்க. மிஷின் வந்த உடனே பாக்கி பணத்தை தரேன். இது கரெக்ட். குடு. 2000 ரூபாய் கொடுக்கறேன்ல, குடு. ஆனா ஒண்ணு, 2000 ரூபாய் நீ கொடுத்த உடனே அது அட்வான்ஸா கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ணி நீ தான் கொடுக்கணும். பாருமா, பாரு, ஒருத்தன் திருந்துற வரைக்கும் எவ்வளவு திட்டுறீங்க. திருந்ததுக்கு அப்புறம் திருந்த மாதிரி வாழ விடுறீங்களா அவனை? இந்த மாதிரி அப்பம் கூட வந்தா இப்படிதான் நமக்கும் பேர் வரும். சரி சரி கொடு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ போ, வீட்டுக்கு போ. காலையில இருந்து கூட சுத்தம் டயர்டா இருக்கும். போ நீ போ. கண்ணா, மெய்யாலும் மிஷின் வாங்க போற? வா, என்னப்பா எப்படிங்கிற? அம்மா உன் புருஷன் கொஞ்சம் கூட திருந்தவே இல்லையா? மிஷின் வாங்க போனே விடாது. அப்பா ஜெயிலுக்கு போனல, பசங்களாம் தேட்டுக்கிறாங்க. தாக சாந்திக்கு போயினேக்கிறேன். ஏன் மாமூல நீதான் காலேஜ் மாப்பிள்ள மலர்ந்து கிடக்குற உனக்கு போச்சுடா வச்சுக்கத. ஏய், ஜமீன் கடை ஜெயிலுக்கு போடன்னு சந்தோஷப்படுது எவன்டா? வர வர வந்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு. நல்லா இருக்கு. சும்மா பிலிம் காட்டாத. தேங்க்ஸ்டா. டேய், நோ மென்ஷன். அப்புறம் இது லோன் போட்டிருந்தியா, என்னாச்சு? எங்கடா லோன் கிடைக்க ரொம்ப லேட் ஆகும் போல இருக்குடா. ஜிஎம்ட்ட பேசுப்பா. யாராருக்கோ லோனை சாங்ஷன் பண்றாங்க. அவட்ட தான் பேசு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? டேய், கையறா. நல்லா வாக்கி. உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார். நான் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறேன். சகல தானே? டேய், இப்போ கை எடுக்க போறியா இல்லையா நீ? சும்மா தானே. டேய், என்னடா சும்மா? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கியா நீ? பெருசா உறவு கொண்டாட்டு வர? என்னமோ தினமும் ஒரு போட்டோ பத்திரிகையில வர மாதிரி தான். அம்மா சகல, ஒரு விஷயம் கேள்விப்பட்டனே, உண்மையா? பொண்டாட்டி கோச்சுன்னு போயிடுச்சாமே சார். ஒரு பொண்டாட்டி கோச்சுன்னு வீட்டை விட்டு போயிடுச்சான் சார். தெரியாதா? மறைச்சிட்டாரா? சாரி சகல. அதாவது பொண்டாட்டி தாசனா இருந்துட்டீங்க. அப்பாவி என் பொண்டாட்டி எப்படி தெரியுமா? அச்சாலும் மிச்சலும் என் காலஸ்தே கிடக்கும் சார். ப்ரூவ் பண்ணிட்டேன்ல சார். என் பொண்டாட்டி ஒரு அழுமூஞ்சி. சகல, உங்க பொண்டாட்டி அழுமூஞ்சாமே? பரம்பரையா அழுமூஞ்சி சார். 2 நல்லவங்க தலையில கட்டி வச்சு மாட்டி வச்சிட்டாங்க. டேய், போறியா இல்லடா நீ? போடா. அதாவது சகல, இப்போ எதுக்கு வந்தேன்னா, ஒரு சிட் ஃபண்ட் ஒன்று ஆரம்பிச்சு பப்ளிக் மணி ரொட்டேஷன்ல மாட்டின்னு போலீஸ் தேடி ஜெயிலுக்கு போய் வெளியே வந்து திருந்தி பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னுக்கிறேன். உங்களை பார்த்து கன்சல்ட் பண்ணி டீசெண்டாக வாழலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். இப்போ நீங்கள் வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ள,
நல்ல வீடா அமுக்கினீங்க. என் பொண்டாட்டி மட்டும் என்ன சலிச்சவளா? அவளை என்ன குப்பை தொட்டிலேருந்து எடுத்துன்னு வந்தாங்க. அவளுக்கு ஒரு வீடு வேணாமா? நீங்கள் தான் நம்ம அத்திட்ட சொல்லி எனக்கு ஒரு வீடு வாங்கி தரணும். ஆ என்ன ஒத்து வரலையா? அப்போது இந்த வேலுமணி இருக்கிறானே நொண்டி, அவன் ஒரு ஓட்டு வீட்டில் இருக்கிறான். அங்கே இருந்துன்னு அவனை மாற்றி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானாமே. சார், எங்கள் பேட்டையில் என் பேரை சொன்னால் தீக்குளிக்கு ஒரு படையே தயாராகுது. அவங்கள கூட்டின்னு போய் அந்த வேலுமணியை காலி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அந்த வீடு எனக்கு வர மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். வேணாமா? பிரசாட்ட போவோம். சார் கொஞ்சம் தள்ளி நிறுங்களேன், ஃபேமிலி மேட்டர் பேசுகிறேன். பிரசாட்ட போவோம். அங்கே போய் நம்ம பொண்டாட்டி சார்பா சாரதா எல்லாத்துக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நாமளே கழுத்து போட்டுருவோம். நல்லா ஒரு அமௌண்ட் கிடைக்கும். நான் சிபாரிசு பண்ணுறேன். அப்போது நீங்களும் செட்டில் ஆகலாம், எனக்கும் புது பிஸ்னஸ் ரொட்டேஷனுக்கு வசதியாக இருக்கும். என்ன சொல்கிறீங்க? இதுக்காக ஒத்துக்கோங்களேன். டேய், மாமியார் பற்றி பேச உனக்கு என்ன உரிமை இருக்கு? அதான் உன் உறவை வேணாலும் அறுத்து விட்டாங்கல்ல. போடா போடா, போய் வேலையை போற போடா. அப்பனா உன் வீட்டுக்கு வந்து குடிச்ச போட வேண்டியதான். எது? ஏன் வீட்டுக்கு வருவியா? என்னதே? வர முடியுமாடா உன்னால? போ விடாதே, போ விடாதே. உன் பரம்பரை விடா. உங்க அப்பா உழைச்சி சம்பாதிச்சாரா இல்லை நீ தான் உழைச்சி சம்பாதிச்சியா? என் மாமியார் உனக்கு கொடுத்தது தானே, அதில் எனக்கு உரிமை இருக்குல்ல. அப்புறம் எனக்கு இதை கொடுக்க மாட்டேன்னு சொல்றது வருவையா? வருவேன், வந்து வீட்டில் கோடு போடுவேன். என்ன பார்க்குற? சம்சார மின்சார படம் பார்த்தியா? அந்த படத்தில் வீட்டுக்கு நடுவில் ஒருத்தர் கோடு கிச்சார்ல, அவர் ஞாபகம் சார். அவர் எந்த ஊரில் பேசியிருந்தாலும் அவரை கூட்டின்னு வந்து வீட்டுக்கு நடுவில் கோடு போடுவேன். பார்க்குறியா? பார்த்துருவோமா? டேய் போடா போடா போடாங்கறல. நீ விடுமா, நீ விடுமா, பார்த்துருவான். என்ன பப்ளிக்ல இமேஜ் பாத்துக்கிறோம், சட்டையெல்லாம் பிடிக்கிறேன். என்ன சார் கோச்சு வேணா சொல்லுங்க சார். இந்த மாதிரி கோச்சிக்காதமா, வேணா இன்னொரு கூல்ட்ரிங்க் குடி. ஏய் சார் என் பேரை சொல்லி இன்னொரு கூல்ட்ரிங்க் குடுறா. அப்படியே என் காசு வாங்கி அவர்கிட்ட சட்டையை பிடிக்கிற. ஹலோ, வீட்டுக்கு வராமா? வந்து கோடு கிழிக்கிறான். வரா வீட்டு வாசல் இட்லி கடை வைக்கிறான், வீட்டுக்கு நடுவுல கோடு கிழிக்கிறான். சட்டையை பிடிக்கிற நீ. என்ன வரேன்டா, எங்க அப்பாவை கூட்டிட்டு வரேன். செங்கோட்டை ஜமீன் உங்களுக்கு கேவலமா போச்சா? ஏய் யார் அது? காவேரி விடு. தலையெழுத்து. காவேரி, என்னது? உடனே கிளம்பு. எங்க? மாதவன் வீட்டுக்கு. ஏன்? உடம்பு சரியில்லையா, 2 நாளா படுத்த படுக்கையா இருக்காராம். உனக்கு யாரு சொன்னா? என் ஃப்ரெண்டு சொன்னான், மாதவனுக்கு உடம்பு சரியில்லையா, உங்க அக்கா காவேரி போய் பார்த்துட்டு வந்தாளான்னு கேட்டான். இங்க பாரு காவேரி, நீ இந்த மாதிரி நேரத்துல தான் நீ மாதவன் கூட இருக்கணும். நீ மட்டும் இப்போ அங்கே போகலன்னு வை, உங்கள் 2 பேத்துக்குள்ள இடைவெளி ஜாஸ்தியாகி நிரந்தர பிரிவு ஏற்பட்டுரும். அது மட்டும் இல்லை, என்னைக்கா ஒரு நாள் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேருவீங்கன்னு அம்மா நம்பிக்கையோடு இருக்காங்க. அந்த நம்பிக்கையில் மண்ணை வாரி போட்டுறாத காவேரி. நீ இப்போ அங்கே போகலன்னா மாதவனுக்கு மேலே அவநம்பிக்கை ஏற்பட்டுரும். காவேரி, இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. தேங்க்யூ மாமி. காஃபி பிரமாதம் போறச்சு அதே மாதிரி ஒன்று கொடுத்துருங்க மாமி. மாதனோட ஜாதகம் ராசிபலன் எல்லாம் அமோகமா இருக்கு. பையன் வேற நல்லா படிச்சிருக்கான். 2ஆம் கல்யாணம்னு சொல்றேன். 2வது கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு வயசு கொஞ்சம் கூட இருந்தா பரவாயில்லையா? வயசை பத்தி இப்ப யார் கவலைப்பட்டு இருக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு யாரையும் காதலிக்காம இருக்காளான்னு பார்த்து சொல்லுங்க. ஐயோ மாமி, அப்படியெல்லாம் சொல்லப்படாது. நல்ல சுத்தமான குடும்பம். சரி, சொத்து பத்தெல்லாம் எப்படி? சொத்து பத்த என்ன, இத மாதிரி 4 வீட்டுக்கு சொந்தக்காரா. வேற என்ன வேணும் மாமி? ஒரு முறைக்கு 4 முறை இந்த ஜாதகத்தை நான் செக் பண்ணிட்டேன். 7 பொருத்தம் அமோகமா இருக்கு. அப்படியே முந்தி பிந்தி கணக்கு மாத்தி போட்டா 9 பொருத்தமும் கரெக்ட் பண்ணிடலாம். கல்யாணத்தை அமோகமா நடத்திடலாம். ஜாதகத்தெல்லாம் இந்த காலத்துல யார் பார்த்துட்டு இருக்கா? ஓடி போறவெல்லாம் ஜாதகத்தை பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிறா? மாமி, 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை நடத்தும்பா. 5 பொய் சொல்லியாவது இந்த கல்யாணத்தை முடிச்சிருவோம். சரி சரி, நல்ல தேதியா பார்த்து குறிச்சு கொடுங்க. சரிங்க. ஆமா, நீங்களே பேசிட்டு இருக்க சாருக்கு வராதா? அவருக்கு கொஞ்ச நாளா காது சரியா கேக்குறது இல்ல. எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்டயே சொல்லுங்க, பரவாயில்ல. அடே, இதான் உங்க மூத்த பொண்ணா? வாமா வா, நல்லா இருக்கியா? கல்யாணம் ஆயிட்டு போல இருக்கு. உங்க அண்ணன் மாதவனுக்கு தான் 2ஆம் கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன். மாமா மாமா, இதுக்கு நீங்களும் உடந்தையா?
என்ன கேட்ட? மாதவனோட 2ஆம் கல்யாணத்துக்கு நீங்களும் உடனேயான்னு கேட்டேன். நாசமா போச்சு. மாதவனுக்கு 2ஆம் கல்யாணமா? இந்த ஆத்துல நடக்கிற இந்த கர்மாந்திர பேச்சையெல்லாம் கேட்க விடான்னு தான் இது என்ன பத்தியா கையில பஞ்சு இதை காதில் வச்சுட்டு பேசாம உட்காந்துட்டு இருக்கேன். அடிச்சாலும் திருந்தாத ஜென்மம் இது. இதை எத்தனை தடவை அடிக்கிறது? ஆனா ஒண்ணு, இவ பேர்ல மட்டும் தப்பு இல்லை, உன் பேர்லயும் நிறைய தப்பு இருக்கு. ஆம்பளையா சரியா இல்லைன்னா அவன் பக்கத்துல இருந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சு அவனை திருத்தணுமே தவிர இப்படி திடீர்னு ஆத்த விட்டு ஓடி போனா என்ன அர்த்தம்? உனக்கு ஒன்று சொல்றேன், மாதவன் உள்ளதான் இருக்கான். அவங்ககிட்ட போய் என்ன ஏதுன்னு பேசி விவரமா எடுத்து சொல்லி உன் வாழ்க்கையை திருத்திக்கிற வழியை பாரு. இல்லைன்னா இந்த திருந்தாத ஜென்மம் மாதிரி தான் ஆயிடும் உன் வாழ்க்கையும். ஐயோ, அந்த ஓடி போன பொண்ணு இதானா? திரும்பவும் வந்துட்டாளா? அப்ப என் கமிஷன் நம்பேலா? உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சீனு சொன்னா உங்க அம்மா உங்களுக்கு வெளியே ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல பொண்ணை பார்க்க சொல்லிட்டு இங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? தாராளமா கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் ஒன்னும் வேண்டாம்னு சொல்லல. நல்ல படிச்ச பொண்ணா, என்ன மாதிரி இழிச்சு வாய் பொண்ணா, பணக்கார பொண்ணா, நிறைய குழந்தை பெற்றுக்கிற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய வீடு வாங்கிட்டு அப்புறம் துரத்து விட்டுருங்க அந்த பொண்ணை. இந்த ஜென்மத்துல காவேரி ஒன்னை தவிர வேற யாருமே எனக்கு பொண்டாட்டியா வர முடியாதுன்னு சும்மா தானே சொன்னீங்க. இல்ல காவேரி, நீ என்ன கடைசியா பார்த்துட்டு போனதுலேருந்து இன்னி வரைக்கும் எங்க அம்மா கூட நான் பேசுறதே இல்லை. என்னை சுத்தி நடக்கிற எந்த விஷயத்திலையும் நான் தலையிடுறதே இல்லை. நான் உன்னை கடைசியா பார்க்க வந்த அன்னைக்கு என் மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போன தெரியுமா? அன்னைக்கே செத்து போயிடலாம் தான் நினைச்சேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் காவேரி என் கூட பேசுவா, என்னை பார்க்க வருவாங்கிற நம்பிக்கையோட தான் இருந்தேன். இந்த 2 நாளா இந்த ரூமை விட்டு நான் எங்கேயுமே வெளியே போல. வெளியே என்ன நடக்குதுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. நானே என்னன்னு கேட்டு வரேன். என்னங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஒண்ணு இல்லை காவேரி, என்ன மன்னிச்சிருங்க. நான் சித்திக்காக தாங்க அங்க போனேன். பரவாயில்ல காவேரி, என்ன மன்னிச்சிருங்க. காவேரி காவேரி அழாத காவேரி, பரவாயில்ல. அங்க போனாலும் உங்க நினைப்பா தாங்க இருந்தது. தெரியும் தெரியும் காவேரி, என்ன மன்னிச்சிட்டீங்க. உன்னை நான் ஏன்டா மன்னிக்கிறேன்? என் காவேரி பத்தி எனக்கு தெரியும்டா. அழாதடா. வேளாச்சேரியில லேண்ட் பார்த்துருக்கோம். ஒரு 100 மெஷின்ஸ் போடுறோம், 150 லேபர்ஸ் எடுக்கிறோம். லாபம் இயர்லி ஒரு 25 lakhs வரும். அதில் ஒரு 10% வச்சா கூட 5 லட்ச ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு 10 yearsல பேங்க் லோனை கம்ப்ளீட்டாக அடிச்சிடலாம். மேடம், ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு. பேங்க் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இனிஷியலுக்கும் கேபிட்டல் ஃபைனான்ஸு கேட்டிருக்கீங்க. பேங்க் ரூல்ஸ் பிரகாரம் மிஷினரிஸ்க்கு நாங்கள் லோன் சேங்ஷன் பண்ண முடியாது. அதனால் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த 2க்கும் நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க. ஃபர்தர் ஃபைனான்ஸுக்கு நான் அரேஞ்ச் பண்ணுறேன். சார், உங்கள் பேங்க்கில் எவ்வளோ வருஷமாக நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் நான் ஓடி ஃபெசிலிட்டி எடுத்திருக்கேனா, இல்லை ஒரு செக் பவுன்ஸ் பண்ணியிருக்கேனா? அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் ஆஸ் ஏ மேனேஜர் நானே உங்கள் வீடு தேடி வந்து ப்ராஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். பேங்க் ரூல்ஸ் படி மேனேஜர் வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது. இந்த 2 ஃபைனான்ஸை ஏற்பாடு பண்ணிடுங்க. ஃபர்தர் லோன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன். சாரி மேடம், வெரி சாரி. இந்தாங்க. அப்போ நான் வரேன். வாங்க. வரேன். வாங்க சார். அம்மா, என்னாச்சுமா? யாருமா அந்த ஆளு? கடன் கேட்டு திட்டிட்டு போறாங்களா? இல்ல மேடம், வருத்தப்படாதீங்க. யூனிட் எப்படியா ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்படி யோகி வருத்தப்படாம இருக்க முடியும்? இந்த இனிஷியல் கேபிட்டலுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். அதை எப்படியாவது ரேஸ் பண்ணணும்னு. இந்த பணம் இல்லைன்னா நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. அந்த ஓட்டு வீடு வித்தாலும் ஏதோ ஒன்று எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும். ஆனா அந்த 7 மணி வீடு காலி பண்ணாம தகராறு பண்ணிட்டு இருக்கான்.
நான் சாந்தமா இருக்கணும்னு நினைச்சா கூட மத்தவங்க என்ன விட மாட்டாங்க யோகி. எனக்கு வர கோபத்துக்கு ஒரு நாள் துப்பாக்கி எடுத்துட்டு போய் எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவேன், அவ்வளவுதான். மேடம் ப்ளீஸ் கோவப்படாதீங்க. அம்மா அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் அனாதை ஆயிடுவேம்மா. நீங்கள் எனக்கு அம்மாவா இருக்கிறனால தான் நான் இன்னும் மனுஷனாக வாழ்ந்துட்டு இருக்கேன். நம்ம கம்பெனி எப்படியா திறந்துடலாமா? நீங்கள் அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதீங்கம்மா. சரிங்க ப்ளீஸ். மேடம் நான் பணம் ஏற்பாடு பண்ணுறேன் மேடம். எப்படி? தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வரேன் மேடம். யார்கிட்ட? நான் வாங்கிட்டு வரேன் மேடம். அதான் யார்கிட்ட யோகி? மகாலிங்கம். வேண்டாம், அவர்கிட்ட ஏற்கனவே 1 கோடி ரூபாய் வாங்கியிருக்கோம். சொந்தக்காரங்க கிட்ட பணம் வாங்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிருக்கேன் யோகி. மேடம் அதை கடனா வாங்கிட்டு வரேன். யோகி நான் சொல்றது கேளுங்க. வேண்டாம்னா வேண்டாம், விட்டுடுங்க. சரி மேடம், நான் உங்களுக்கு பணம் கடனா தரேன். எங்க அத்தை கிட்ட நான் வாங்கிட்டு வரேன். எனக்கு மாசம் மாசம் வட்டி போட்டு கொடுங்க. எனக்கு கடன்காரியா இருங்க. சும்மா இருங்க. அங்கிள். யோகி பார்த்து போங்க. என்னாச்சு அங்கிள்? இல்ல அபசகனமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள். வாங்க வாங்க. வணக்கம்மா. வணக்கம். ஐயா வர சொன்னாரு. ஐயா மேல இருக்காரு, வாங்க. மேல போலாமா? அம்மாவுக்கு இப்போ படுத்து படுக்கையாதான் இருக்காங்க. இப்போ எப்படி இருக்காங்க? இன்னும் சுயநினைவு திரும்பாம தான் இருக்காங்க. வாங்க. என்னங்க? ஓ வாங்க வக்கீல் சார். நேரு ஜானகி கொஞ்சம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். என்ன சார் எல்லாம் நான் சொன்னபடி எழுதிருக்கீங்களா? எல்லாம் நீங்க சொன்னபடி எழுதிட்டேன். இந்தாங்க டாக்குமெண்ட்ஸ். ஜானகி இந்தா, இது என் சொத்து சம்பந்தப்பட்ட உயில். எல்லா சொத்தையும் உன் பேருக்கு எழுதி வச்சிருக்கேன். கேளு. உன் காலத்துக்கு அப்புறம் உனக்கு யாருக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அதை கொடுக்கறதுக்கு பூர்ண சுதந்திரம் உனக்கு இதில் கொடுத்துருக்கேன். ஆனா அவசரப்பட்டு யாருக்கு எதையும் கொடுத்துறாது. சொத்தை பிடுங்கிறதுக்கு எல்லாருமே நல்லவங்க மாதிரி தான் நடிப்பாங்க. பொறுமையா இருந்து கவனி. யார் உங்ககிட்ட நல்லபடி நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடு. புரிஞ்சுதா? இந்த சொத்தெல்லாம் எனக்கு வேண்டாங்க. நீங்களும் அக்காவும் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். எனக்கு நீங்க கொடுத்த அந்த ஒரு வீடே போதும். இந்த சொத்தெல்லாம் பிரபாவதி பேருக்கு எழுதி வச்சிடுங்க. பைத்தியக்காரத்தனமா பேசாத. இன்னுமா நீ அவளை சரியா புரிஞ்சுக்கல? அவளை நம்பவே நம்பாத. அவ ஒரு நாகப்பாம்பு. நான் அவளை பொண்ணாவே நினைக்கல. பொண்ணுன்னா சாரதா மாதிரி இருக்கணும். அதுக்காகத்தான் சாரதாக்கு நான் இந்த அன்பளிப்பு பத்திரம் எழுதி வச்சிருக்கேன். அவளுக்கு நான் 1 கோடி ரூபாய் கொடுத்தேன்ல, அதை கடன் நினைச்சிட்டு இருக்கிறேன். இல்ல, சாரதாங்கிற நல்ல பெண்ணுக்கு நான் கொடுத்த அன்பளிப்பு. இதே வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோ. என்னங்க, எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே புரியல. எனக்கு இது வேண்டாம். நான் உங்களை பாத்துக்கிறேன். வக்கீல் சார், ஒரு முக்கியமான விஷயம். நானும் பத்மாவோ இறந்துட்டா எங்க அந்துமே காரியத்துக்கு அந்த பிரபாவதியோ அந்த பிரசாதோ வரவே கூடாது. அதை விட முக்கியம், அந்த வேலுப்பை அந்த பக்கமே வரக்கூடாது. இதே கடைசி ஆசை.
இதை நிறைவேற்ற வேண்டியது உங்க பொறுப்பு. இல்லைன்னா நம்மளோட 25 வருஷம் நட்புக்கு அர்த்தமே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கோ பத்மாவுக்கோ கொள்ளி வைக்கிற உரிமை என் பேரன் சீனிவாசனுக்கு மட்டும்தான் உண்டு. அதையும் பார்த்துக்கங்க. பாருங்க மாலிங்கம், எந்த பிரச்சனையும் வராது. ஏதாவது வந்தா நான் கவனிச்சுக்கிறேன். நான் இல்லை, ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ரெஸ்ட் எடுத்துங்க, உடம்பு பார்த்துக்குங்க. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க, உட்காருங்க. சரி, நான் வரட்டுமா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் யோகி. மார்னிங். குட் மார்னிங். என்ன சார் இங்கே வந்திருக்கீங்க? ஐயா வர சொல்லியிருந்தாரு. என்ன விஷயமா? ஏதோ உயிர் எழுதுகிற விஷயமா. என்ன திடீர்னு? அது வந்து பெரியம்மா நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாங்கப்பா. சீனு. பாட்டிமா. சீனு. என்னாச்சு பாட்டிமா? பாட்டி இறந்துட்டாங்க. உன்னை ஆசையா சீனு சீனுன்னு கூப்பிடுவாங்களே, அவங்க இறந்துட்டாங்க. அவங்க எனக்கு எனக்கு பாட்டிமா. என்ன ஜானகி? என்னாச்சு? என்னங்க அவங்க நம்மள விட்டு போயிட்டாங்க. என்ன சொல்ற நீ? போயிட்டாங்க. பத்மாவா? இல்ல 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 மெதுவாங்க. பத்மா என்ன விட்டு போல. நீ தெரியாம சொல்ற. பத்மா என்ன விட்டு போக மாட்டேன். தெரியாம சொல்றேன். பதட்டப்படாம வாங்க. திறந்து பாருங்க பாட்டிமா. சீனு வந்திருக்கேன் பாட்டிமா. பாட்டிமா. யோகி, பெரியம்மா இப்படி அறியாம இறந்து போவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். சீனு வந்திருக்கேன் பாட்டிமா. கண்ணு வர பாட்டிமா. பாட்டிமா போயிட்டு Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.